ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் லாங் டைம் என்னோடய ஹஸ்பண்ட்காக ரொம்ப ஸ்பெஷலாக டின்னர் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி பண்ணியிருந்தேன். பன்னீர் பட்டர் மசாலாவோட ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். அவருக்கு மட்டும்தான்றதுனால 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 சின்ன சைஸ் தக்காளியை வந்து ரேண்டம் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கடாயில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு மெல்ட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிட்டேன். நம்ம இஞ்சி பூண்டு வந்து பீசஸாகவும் சேர்த்துக்கலாம். இது கூட முந்திரி பருப்பு இருந்தால் அதையும் வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தவாவில் பார்த்திங்கன்னா பட்டர் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் பீசஸ் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே கிரேவியில் சேர்க்குறத விட பட்டரில் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிவிட்டு கிரேவியில் சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து கிரேவி வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாயில் வந்து பட்டர் சேர்த்துட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பட்டை கிராம்பு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். இது கறியறதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டு சால்ட் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கசூரி மேத்தி தான் சேர்ப்பாங்க. என்கிட்ட கொத்தமல்லி இருந்ததுனால அதை சேர்த்துட்டு ஃபைனலாக 1 ஸ்பூன் பட்டர் வந்து சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம்.